பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, நம்முடைய செயல்கள், நம்முடைய காரியங்களெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா, தேவனை கனப்படுத்துகிறதா, கனவீனப்படுத்துகிறதா, புகழ வைக்கிறதா, இகழ வைக்கிறதா? எனக்கு அன்பானுடைய உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து தீத்துவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16 வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுத்துக்கிறீங்க வரைக்கும் நீங்களும் நானும் பாட போகிறோம். இன்பமுண்டு யாவருக்கும் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டா?
தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 வாசிக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். நல்ல கவனிங்க. அநேக நேரம் நம்மள அப்படித்தான். ஆண்டவர் தெரியுமா? தெரியாதா? நான் எத்தனை வருஷமா தெரியும். இன்னைக்கு அதான் அநேகருடைய ஸ்டேட்மெண்ட். திரும்ப வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ, அதுதான் பிரச்சனை, கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். நல்லது எதுவுமே செய்யறதுக்கு ஆகாதமே. ஆனா கேட்டா என்ன சொல்லுவான்? தேவனை அறிஞ்சிருக்கிறோம். என்ன அறிஞ்சிருக்கிறோம்? ஐயா, ஒரு காலத்துல அறியாம இருந்தோம். ஏன்னா தீத்து சொல்றார் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஏனெனில் நாமும் முற்காலத்திலே கேட்கிற நீங்களும் போதிக்கிற நானும் அப்படித்தான் இருந்தோம். முற்காலத்திலே புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய அப்பதான் அது அறியாம நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். அப்படி பொழிந்தருளின நாம தேவனை அறிந்திருக்கிறோன்னு வாயிட்ட என்ன செய்யறோம்? அறிக்கையிடுறோம். ஆனா நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கு? சர்ச்சுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் சண்டை. அது எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும் எவ்வளோ அன்பு சமாதானம். எனக்கு அன்பானவர்களே, தேவனை அறிந்திருக்கிறோன்னா ஒன்று தெரிஞ்சிருக்கணும். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்ன தெரிஞ்சிருக்கணும்? கர்த்தருக்கு பயந்தவர்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் முதல்ல கர்த்தரை அறிந்தவனுக்கு என்ன இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமா, அநேக நேரங்களில் தெரிஞ்சிருக்கணுமே. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். அது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று. ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, நம்ம விரும்புறோமோ ஒரு முறையை நம்ம செயலெல்லாம் அங்கே என்ன ஆகிட்டு இருக்கு? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆண்டவர் கரெக்டாக எழுதி வச்சுட்டு வராரு. அங்கே போன உடனே என்ன செய்வார்? வாசிப்பார். என்னென்ன செஞ்சுருக்கோம் எல்லாம் அங்கே ரெக்கார்டிங்கில் இருக்கும். என்னென்ன பேசியிருக்கோம், என்னென்ன வார்த்தை வீணாக அலப்பியிருக்கோம் எல்லாம் கணக்குண்டு. ஏன்னா அந்த கர்த்தர் நியாய தீர்ப்பினால் ஒரு நாள் வரும்போது நம்ம எல்லாரும் அவனவன் தன் கணக்கு என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். அநேக நேரங்கள் அது நமக்கு தெரியலை. நியாயாதிபதியாய் வருவார். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, நானும் என் மீட்டாரும் உம்மையே
பாடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிட தெய்வமே, கருணையின் சிகரமே, கைவிட தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வில் பாக்கியம். கைவிட தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வில் முழந்தாய் அடியேற்று முழுவதும் தருகிறேன். முழுசா தந்துட்டோம்னா எப்படி? எனக்கு அன்பாருளே, அநேக நேரங்களில் நாம் மறந்துடும். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கைப்படுகிறோம், ஆனால் செயல்களினாலே மறுதலிக்கிறோம். யோசேப்புட்ட யாருமே கிடையாது. ஆனால் அவன் என்ன சொன்னான்? இத்தனை துணிகர எத்தனை திரிய பொல்லாங்க குடப்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது இப்படி இருக்கு. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமா, அவ்வளவு யாருமே இல்லை. நல்லா கவனிங்க, இந்த சூழ்நிலையில் நாம இருந்தா எப்படி நின்றுப்போம்? உங்களை சொல்லக்கூடாது, நீங்களாம் பலவான்கள். நான் என்னையே சொல்கிறேன், நான் அப்படி இருந்தால் என்ன ஆயிருப்பேன்? நிற்க முடியுமா? ஏன்னா அதான் வலியாக வரும்போது ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நிச்சயமாக ஆண்டவர் அறிஞ்சிருந்தா எதை குடிக்கணும் தெரியும், எதை குடிக்கக்கூடாது தெரியும், எதை புசிக்கணும் தெரியும், எதை புசிக்கக்கூடாது எழுதி வச்சிருக்காரு. நம்மகிட்ட எந்தெந்த குணங்கள் இருக்கணும் எல்லாத்தையும் இந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு. உதாரணமாக பாருங்க, என்னென்ன குணம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சில பிராணிகளை எழுதி வச்சிருக்கார். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். லேவியராகமம் 11:24 29 தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில். அதையா எழுதி வைக்கணும்? எழுதி வச்சிருக்கார். பெருச்சாளி, எலி, சகலவிதமான ஆமைகள். ஏன்னா பெருச்சாளி வீட்டை கெடுக்கும், அந்த குணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. இன்னைக்கு புருஷனை பற்றி போய் எல்லா இடத்துலையும் தூத்திக்கிட்டு தர பெருச்சாளிகளும் உண்டு. எலி திருடும், புருஷன் உண்டார் சம்பாத்தியா நல்லா கொடுப்பாரு, அப்போ அதுலேயும் திருடும். ஆமை உள்ள புகுந்தாலே அப்பா வந்ததுலேருந்து ஒன்றுமே இல்லைப்பான்னு சொல்ல அளவுக்கு ஆகிப்போம். ஏன்னா எல்லாம் முடிச்சா அண்ணன் தம்பி அங்கங்கே கொடுத்து விட்றது. சகலவித ஆமையும் அலுங்கும், உடும்பு பிடிவாதம், அலுங்கு, நத்தை, ஓனான் எப்படா எதை இது பண்ணும் அப்படியே இருக்கும். பல்லி, பச்சோந்தி. ஆமாம், பச்சோந்தி என்ன தெரியுமா? நேரத்துக்கு தக்க இங்கே வந்து அலேலியாங்க, அங்கே போனா நாசமாக போயாங்க. இதுதான் பச்சோந்தி. ஓனான் எங்கே நிற்கும்? சர்ச்சுக்குள்ளே கொண்டாந்து விட்டு வேலியில் போய் நின்றுடும். இன்றைக்கி நிறையா வேணும் ஓனான் அப்படி தான். ஒய்ஃபை கொண்டாந்து சர்ச்சில் விடுது, இது போய் வேலையில் தான் நிற்கிது. நான் உங்களை தப்பாக சொல்ல, நம்முடைய செயல்கள். ஆனால் கேட்டால் எங்கே போயிட்டு வாரீங்க? சபைக்கு போயிட்டு வரோம். ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன்னா அவர் யாரு? நாம பாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன்
பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடும் குறையில்லை. தேவன் யாருன்னு அறிஞ்சிருக்கிறோம், ஆனா வாய்ட்ட அறிக்கையும் இடுறோம், ஆனா செயல்களினால மறுதலிக்கிறோம். பேதர் இப்படி தானே சொன்னாரு, யார் செத்தாலும் சரி, எல்லாரும் போட்டு செத்து போனாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை மறுதலிக்க மாட்டேன்னா. ஆனா செயல் அங்க போன உடனே சூழ்நிலையை பார்த்த உடனே என்ன சொன்னாரு, தெரியவே செய்ய, ஐயோ அவருக்கு எனக்கு சம்பந்தம், நீங்க சொல்றதே எனக்கு விளங்கலன்ட்டார். உன் பேச்சா, ஐயா அவருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க சொல்றது எனக்கு புரியாப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சிச்சு, அங்கேருந்து ஆண்டவர் திரும்பி பார்த்தார். ஏன்னா பார்க்க தொடங்கினாலும் பார்வையெல்லாம் பாவியின் மேலே அம்மா இல்லையா. இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா, காசினியில் அவர் போல் எவரையும் கண்டதில்லை அம்மா. ஆனால் அவர் அறிஞ்சிருக்கிற நாம் முன்ன எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிறோம். நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது. ராகாபு வேசிதாங்க, ஆனால் கிரியைகளினால் அவர் நீதி உள்ளவள் ஆக்கப்படலையா. நாம் செய்த கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மளை ரட்சிக்கல, இரக்கத்தின்படி. அந்த இரக்கம் அதான் நம்ம ரட்சிச்சது. மறுஜென்மம் முழுக்கினால், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால் சம்பூர்ணமான மேலே பொழிந்தாரே, அதற்கு என்ன தகுதி நம்மகிட்ட இருக்கு? நம்ம மூலம் தேவனுடைய நாம் மகிமைப்படுதா, தூசிக்கப்படுதா? நம்முடைய செயல்கள் தேவனுடைய பார்வைக்கு கனத்தை கொண்டு வருதா, கனவீனத்தை கொண்டு வருதா? ஆராய்ந்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. கொலோசியர் 3:8 மிக அருமையான ஒரு வசனம், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். நம்மளால முடிஞ்சிருக்கா? திரும்ப லிஸ்ட வாசிங்க. இப்பொழுதோ கோபம், எப்பொழுதோ தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற உங்களுக்கு எனக்கும் இப்பொழுது, ஏன்னா அறியாமல் இருந்ததை பற்றி சொல்லலை, அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நமக்குள்ள இருந்து என்னன்னது? கோபம், மூர்க்கம். அப்பா, மூர்க்கம்னா என்னது? ஸ்தேவான் மேலே கல்லெறியறதுக்கு எப்படி கொண்டாங்க? மூர்க்க வெறி கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய கொடுக்கறதுக்கு அத்தனை பேர் மூர்க்க வெறி கொண்டு பரபாச விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் அறைங்க. மூர்க்கம்ங்கிறது என்னன்னா, கண்ணு மணி தெரியாமல் பேசுறது, என்ன பேசுறோன்னே தெரியாமல் பேசுறது. நமக்குள்ள கோபம், மூர்க்கமும் பொறாமையும் இன்னைக்கு போயிருச்சா? சகோதரர்களுக்குள்ள, சகோதரிகளுக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, அவன் வீட்டில் போனால் அவன் மாதிரி நான் ஒன்று வாங்கணும், அவளை மாதிரி நான் வீடு கட்டணும். எதுக்குங்க? கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டித்தர மாட்டாரா? எனக்கு அன்பானே, இவைகளெல்லாம் தேவை என்று அறிந்திருக்கிறாரே. நமக்கு அந்த பொறாமை வரலாமா? எந்த ஆமை வீட்டுக்குள்ளே வரலாம், பொறாமை வந்துடக்கூடாது. ஆனால் எப்பேற்பட்ட மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு, யாக்கோபு குடும்பத்திலே இருந்துச்சு. ஏன்னா லேயாள் தன் சகோதரியாகிய ராகேல் மேல் என்ன செய்தா? பொறாமை கொண்டாள். ஆபேல் மேல யாரு? காயின் தன் சகோதரனாகி ஆபேல் மேல என்ன செய்தான்? பொறாமை கொண்டான். ஏன்? மிரியாம் தன் சகோதரனாகிய மோசே மேல பொறாமை வந்துச்சு. ஏன்? இளைய மகனுக்கு உள்ள கூட்டு உட்கார வச்சு விருந்து செஞ்ச உடனே மூத்த மகனுக்கு என்ன வந்துச்சு? பொறாமை, கோபம் வந்துச்சா இல்லையா? வெளியே நின்றுக்கிட்டான். அவர் சொன்னார், எனக்குள்ளதெல்லாம் உனக்குப்பா. அவனோ காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான், மரித்தான், உயிர்த்தான். நீ எப்போது என் கூட இருக்கிறேன்னார். ஆனால் அவனால் பொறாமை இல்லாமல் இருக்க முடிஞ்சா?
ஏன் யாக்கோபு ஏசாவுக்குள்ள சரி, யாக்கோபு ஏமாற்றி வாங்கிட்டு போனாங்க. ஏசாவனை பின்னாடி துரத்தாமல் இருந்திருக்கலாம், துரத்தாட்டா ஓடி போவானா? ஏன் ஏசாவுக்கு கண்டு பயப்படுறான்? தான் செய்த தவறு, அந்த தவறே நம்மளை துரத்துது. எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்கிற காரியங்கள், பவுல் சொல்றார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லைங்கிறார். 1 கொரிந்தியர் 6:12 பாருங்க. அவர் சொல்றது இன்னொரு வார்த்தை, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தால் நாம் என்ன செய்யக்கூடாது? அடிமைப்படவே கூடாது. யாருக்கு மட்டும்தான் அடிமைப்படணும்? இயேசு ராஜாவுக்கு. ஆண்டவனே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவனே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. உமது அடிமை நானையா. தனது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுமா? வாலிபன் தனது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுமா? தேவனே உமது வார்த்தை வழியே ஆண்டு கொள்வதே. தேவனே உமது வார்த்தை வழியே கொள்வதில்லை. எதுக்கு அடிமைப்படணுமோ அதுக்கு தான் அடிமைப்படணும். பவுல் அதனாலும் சொல்றாரு, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எதற்கும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை எத்தனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கோம்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், அதற்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா 4000 ரூபா நிகழ்ச்சிக்கு, ப்ரோக்ராமுக்கு, ரெக்கார்டிங் தனியாக சொல்லிக்க. எத்தனையோ தொலைக்காட்சியில் வருது, நீங்கள் பார்க்குறீங்க. பார்ப்பதோடு நிற்காம ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்குவதற்கு கர்த்தர் அநேகரை எழுப்பி தரணும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா 30 நாள் 30 பேர் வேணும். ஆண்டவர் தான் அதை எழுப்பி தரணும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய சபை ரெண்டுமே பார்வையில்லாத மக்கள், குறைவுள்ள மக்கள் இருக்கிற சபை. இதில் வர்றவங்கள கூட நான் வாடகை காலத்துக்கு காலையில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட காத்துன்னு கூப்பிட்டு வர தெரியாது தெரியுமா? 2 கண்ணு தெரியாதவங்க, பள்ளம் குழி மேடு தெரியாது. இவர்களை கொண்டு வந்து ஆராதித்து சாப்பிட வச்சு திருப்பி அவங்க எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல கொண்டு விட சொல்லு. ஏன்னா அப்போ தான் அவங்களால போக முடியும். வாரத்துக்கு இதுக்கு மட்டுமே 4000 ரூபா வேன் வாடகை மட்டுமே வந்துடும். சாப்பாடு மத்தியானம் எல்லாருக்கும் உண்டு. நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஆத்ம ஆதாயம் செய்வதில் விருப்பம் உள்ளவங்க பஸ்ஸில் மக்களை கூட்டிகிட்டு வர உதவலாம். ஐயா அவங்களுக்கு ஒரு நல்ல பசி தீர்த்து அனுப்பணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அதற்கென்று உதவலாம். ஒருவேளை அந்த பார்வையற்றோருடைய மரித்தா அடக்கம் பண்ணுற ஃபியூனரல் காரியத்துக்காக எனக்கு ஆசை உண்டுங்க. பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளையுடைய கல்விக்காக 2 கண்ணு தெரியாதவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? ஐயோ என் பிள்ளைக்கு ஆண்டவர் அதை விட ஆசீர்வாதமாக நடத்துவார், நான் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு. இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்கும் உதவி. எப்படி உதவ? இங்கே 2 நம்பர் வரும்.
அதில் ஜிபே ஃபோன்பே வரும். என்கிட்ட கேளுங்க, அதற்கான காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக கூப்பிடலாம். உங்களுக்கு ஜெபி இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? தேவனை ஐயா கனப்படுத்துகிறதா, கனவீனப்படுத்துகிறதா? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிறதா, அதிகனமகிமை உண்டாக்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோமா? எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய். இந்த நிகழ்ச்சியை தாங்குகிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களை, இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து மனவேதனையோடு இருக்கிற எல்லோரையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். அவருடைய ஆசீர்வதி, உடைய வேதனைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.